இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ போட போகிறோம். என்னென்னா ரோப்ளாக்ஸ். இந்த கேம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, எனக்கு தெரிஞ்சு கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்றைக்கி நம்ம இந்த கேமில் விளாட போகிறது த ரைட். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எல்லோரும் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எத்தனை பேர் ராப்ளாக்ஸ் விளாட்றீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சரி ஓகே, சரி நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வேலையை பார்ப்போம். இதில் தான் பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் ஸ்டார்டிங்கில் இப்படி வந்துடும். அதை நம்ம போய் லேண்ட்ஸ்கேப் மோடில் மாற்றி பாருங்கள், இதுக்குன்னு ஒரு இது மாத்திரம் பார்த்தீங்களா, கடுப்பாக இருக்கா. சரி, ராப்ளாக்ஸ் விளாட்றவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா உங்களோட பேர் அதில் கமெண்ட் பண்ணுவீங்க. நான் உங்களுக்கு ரெக்வஸ்ட்லாம் கொடுக்குறேன், எத்தனை பேர் விளாட்றீங்கன்னு பார்ப்போம். சரி வாங்க, இது நான் ஆல்ரெடியே விளாண்டு வச்சுருக்கேன். நான் ஃபஸ்ட்டு அப்ரில்னு ஒரு பைக் வச்சுருந்தேன், அதுவும் ஒரு யமஹா பைக் வச்சுருந்தேன். அது என்னாச்சு, கேம் அப்டேட்டில் ஒரு பைக்கு தூக்கிட்டான், ஒரு பைக்கு தான் வச்சுருந்தேன். அப்புறம் கொஞ்சம் காசு சேர்த்து ஒரு பைக்காக வாங்கி பிஎம்டபிள்யூவும் ஹயபுசாவும் வச்சுருக்கேன். இப்போ மோஸ்ட்லி நான் ஹயபுசா யூஸ் பண்ணலான்னு பார்க்குறேன், அதெல்லாம் அப்கிரேட் பண்ணோம்ல. சரி கைஸ், உங்களுக்கு என்ன பைக்கு பிடிக்கணுங்கிறதையும் கமெண்டில் ஒரு தட்டி விட்டு போயிடுங்க. அப்புறம் மறக்காமல் எனக்காக சப்போர்ட் பண்ணுறவங்கலாம் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ண தான் நான் இன்னும் நிறைய வீடியோஸ்லாம் போடலாம், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனால் நான் வீடியோ ரெகுலராக போட மாட்டேன் கைஸ், அதுக்கு மட்டும் சாரி. ஏன்னா நான் சனி ஞாயிறு மட்டும்தான் போட முடியும், ஏன்னா எனக்கு ஸ்கூல்லாம் இருக்குது, டைம் இல்லை. சாட்டர்டே சண்டே லீவாக இருந்தால் கன்ஃபார்ம் உங்களுக்கு நான் போடுவேன் வீடியோ. நீங்கள் இதே போட்டிங்கன்னா உங்களுக்கு நான் நிறையா கேம்ஸ்லாம் போடலாம், மைன்கிராஃப்ட்லாம் போடலாம். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான். மைன்கிராஃப்ட்டு நிறைய கேம்ஸ்லாம் போடலாம். நீங்கள் சப்போர்ட் பண்ண என்னென்ன கேம்ஸ் போடலாம், என்னென்ன மிட்ஸ் ட்ரை பண்ணலாம், எல்லாமே சொல்லுங்கள், பண்ணலாம். ஏய் என்னையா அது, இது என்னையா அது, பைக்கு பாட்டுக்கு மேலே ஏறுது. நல்லா இருக்குல்ல. ஐயோ நில்லியா, ஆரியா நீ இப்படிலாம் பண்ணுற, நில்றா, சும்மாறா. ஐயோ, எஸ்டே சூர்யா மாரி இது நம்மளை கடுப்பேற்றி பார்க்குதுன்னு நினைக்கிறேன். ஆஹா காய்ஸ், இல்லை காய்ஸ், இது சரிப்பட்டு வராது. நம்ம திரும்பி ரீஸ்பான் பண்ணிட வேண்டியதான். சும்மா இப்படி ஆடிக்கலாம் இருந்துச்சுன்னா என்ன காய்ஸ், இதெல்லாம் கடுப்பாக இல்லை. சும்மாறா, இதுக்கு மேலே அது நான் ஒரு மாதிரிறா. இந்த வண்டியோட டாப் ஸ்பீடு என்னென்னு நம்ம ஹைவேஸில் செக் பண்ணி பார்க்கலாமா? ஓகே, சரிங்க, செக் பண்ணி பார்ப்போம். காய்ஸ், நம்ம இப்போ ஹைவேக்கு வந்தாச்சு. சரி வாங்க போகலாம், செக் பண்ணி பார்ப்போம். சூப்பராக இருக்குல்ல இந்த வியூவு. இருங்கண்ணா, ஆனால் இது டிஜிட்டலில் மாற்றிடுவேன். டிஜிட்டல் செகண்ட் கியரில் தாறுமாறாக போகுது. டேர்னிங் வந்தாலே எனக்கு பிடிக்காதுங்க. லே வேணாண்டா, சும்மாறா. இப்போ அதென்னா ரொம்ப நாள் கழிச்சே வந்திருக்கேன், டச்சு விட்டு வர போயிட்டு காய்ஸ். சரி என்ன பண்ணலாம், நீங்கள் சப்ஸ்கிரைபர் ஏற்ற தான், ஒரு 50 சப்ஸ்கிரைபர் வந்தால் தான் நம்மளால் லைவே போட முடியும். எல்லாம் உங்கள் கையில் தான் காய்ஸ் இருக்குது. நான் வீடியோஸ் டெய்லி போடுவேன், நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான். எனக்காக நீங்கள் பண்ணுங்கள் காய்ஸ். ஆஹா, என்னடா இது இவ்வளோ பக் ஆகுது, இதாவது இந்த மாதிரிலாம் விளையாடவே முடியாதுயா. சரி இருங்க, நான் ஒரு இடம் வச்சுருக்கேன், ட்ராக் ரேஸ். வேறு எங்கே போகிறது, இப்போ அங்கே தான் டெலிபோர்ட் ஆகணும். சரி வாங்க நம்ம பைக்கு ஸ்பான் பண்ணுவோம். ஹயபுசா 2016. இதை அப்கிரேட் பண்ணணும்னா நம்மளுக்கு ஒரு 60K வச்சு வேணும் காய்ஸ். ஹார்ஸ் பவரும் ஸ்பீடும் அப்கிரேட் பண்ணணும். எனக்கு அந்த பைக்கோட ஸ்பீடே 360 தான், 360 சம்திங் அப்படி தான் நினைக்கிறேன். இது செகண்ட் கியர்லேயே இவ்வளோ போகுது. இதுவே நம்ம ஃபுல்லாக அப்கிரேட் பண்ணி ஃபுல்லாக இது பண்ணால் எப்படி இருக்கும் பார்ப்போம் வாங்க கைஸ். கூடிய சீக்கிரத்தில் நம்ம 1K ஃபேமிலி எடுக்கலாம். சரி, நான் சும்மா சொல்லிகிட்டு இருக்கேன், அவங்க யாருக்கும் பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இதெல்லாம் பண்ணி தானே ஆகணும். ஓகே நோ போச்சுண்ணா. பாருங்களா, அப்படியே அந்த நெருப்பு புஸ்குன்னு வரும் பாருங்களேன், சூப்பராக இருக்கும். அப்படியே புஸ்கு.
இந்த வீடியோ பார்க்குற யாரெல்லாம் ஹயபுசா பிடிக்குங்கிறத கமெண்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள். எத்தனை பேர் இருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். சரி, உங்களுக்கு யாருக்கெல்லாம் கிரேசி தமிழன் கேமிங் தெரியுமா? அது வந்து என் ஃப்ரெண்டு. நான் வந்து இன்னொருத்தன் சொல்கிறேன், அவன் மைன்கிராஃப்ட் பாக்கெட் எடிஷன்லாம் விளாட்றான். 336 போனேன். அதான் 336 சம்திங் இப்படி தான் போனேன். சரி வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு கேம் போகலாம். ரைடு. பை பை. சரியாங்க கைஸ், என்ன விளாட்லாம்? டோன்ட் லெட். சரி நம்ம இது விளாடுமா? டோன்ட் ஜம்ப். அது நல்லா இருக்கும். அது நான் விளாண்டுருக்கேன் நிறைய தடவை. அது வந்து நான் ஃபுல்லாக முடிச்சுட்டேன் அந்த ஜம்ப் ஆபி. இதே தான். அப்புறம் நான் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லி கேள்விப்பட்டேங்க, ஃப்ரீ ஃபயரில் புதுசாக ஏதோ அப்டேட்லாம் வந்திருக்காங்க. அதில் இந்த இதில் டுங் சாக்கர் போட்டிருந்தோன்னு தான் பார்த்தேன். என் ஃப்ரெண்டு சொன்னான், அதெல்லாம் ஏதாவது இருக்கான்னு சொல்கிறீங்களா? அவன் வேறு சொல்கிறான், ஏதோ மிஷின்லாம் முடித்தா டுங் சாக்கர் ஃப்ரீயாக கொடுக்குறாங்களாம். என்னன்னு நீங்கள் சொன்னால் தான் எனக்கு தெரியும். ஏன்னா நான் அதெல்லாம் போயே ரொம்ப நல்லா ஆகுது. வேறு என்ன, எங்கள் வீட்டிலேயே வந்து ஜம்பிங் பட்டன் கிடையாது பாருங்கள். 41 ஸ்டேஜ் போயிட்டேன் பாருங்கள். 41 ஸ்டேஜ் போயிட்டேன் நான் ஆல்ரெடி. இது இடையில அன்றைக்கி ஒரு நாள் விளாண்டேன். என்னடா இது போயிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து அதுலேருந்து ஆரம்பிக்கும். இதெல்லாம் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க கைஸ் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நான் இதுமாரிலாம் விளாண்டதே இல்லை. ஐயோ என்ன கேமியா அது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி கைஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இதை ஃபுல்லாக கண்டினியூ பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில்.